அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி, சமாதானம், பரக்கத்தான வாழ்க்கை நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். புனிதமான ரபியுல் ஆஹிர் மாதத்திலே முதலாவது நாள் நாம் எல்லாம் அடையப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக அல்லாஹ்வை நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுலியாக்களுடைய, குறிப்பாக மொய்தி ஷேக் அவங்களுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு மாதத்துடைய முதலாவது நாள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்ல ஒரு பிறையாக, நல்ல ஒரு மாதமாக ஓதக்கூடிய துவா முதலாவது ஓதுவோம். அல்லாஹு அக்பர். اللهم أهله علينا بالأمن والإيمان والإسلام والتوفيق لما تحب وترضى ربنا وربك الله. அழகான ஒரு நிறையை பார்த்து ஓதக்கூடிய துவாவை நம்ம எல்லாம் ஓதியிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மாதம் சிறந்த மாதமாகிய ரபியுல் ஆஹிர் மாதம், வழிமாறக்கூடிய மாதம். வழிமாறுகள் எப்படி வாழ்ந்து எல்லா சோதனைகளும் சாதனைகளாக ஆக்கி அல்லாஹ்வை வழிபட்டு திக்ர் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் கவலை இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கை அமைத்தானோ அத்தகைய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவரும் தந்த அவுலியமாக. நீ பார்க்கக்கூடிய தலைப்பு 5 நேரம் நம்ம கவனிக்காமல் போனால் ஈமான் நம்மளது பறிபோய் விடும் என தலைப்புங்களை பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் தருவாங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன். ஸதகல்லாஹு அல்-அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله وكما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் எல்லாம் புனிதமான ரபியுல் ஆஹிர் மாதம், அதாவது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் இஸ்லாமிய மாதத்திலே 4வது மாதமாகிய முதலாவது நாள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அவனை சுதித்து நம்ம சுக்ரு செய்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அவனுடைய பொருத்தமான வாழ்க்கை, வழிமாறுகள், சித்திகீங்கள், சுஹதாக்கள் வாழ்ந்து இம்மையும் வறுமை வெற்றி பெற்றக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்படிப்பட்ட அழகான ஒரு நேரங்களை நாம் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அவங்க எல்லாம் நேரங்களை, காலங்களில் அவுலியா பெருமக்கள் அவங்களுடைய காலங்களை, நேரங்களை எப்படி அவங்க பயன்படுத்தி ஈமான, பரிபூர்ணமான ஈமான், சலாமத்தான வாழ்க்கை அவங்க அடைந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் 5 நேரத்தை நம்ம பார்க்குறோம். சொல்லக்கூடிய 5 நேரத்தை நம்ம கவனிக்கவில்லைன்னு சொன்னால் நஷ்டவாளிகளாக, அவங்களுக்கு என்னதான் கோடி கோடி பணம் இருந்தாலும் அல்லாஹ் அவங்கள கைவிட்ட நஷ்டவாளி தான். உலகத்தில் நஷ்டமானவங்க தான். அவங்க எந்த விதத்திலையும் உலகத்தில் சிறந்தவராக ஆக முடியாது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கக்கூடியது 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகை தான் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தை நம்ம கவனிக்காமல் பாராமுகமாக நம்ம வியாபாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையை சொல்லி இந்த தொழுகை நேரங்களில் கவனிக்காமல் போனால் நாம் நஷ்டவாளிகளே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் முதலாவது நேரம். அந்த நேரத்தை கவனிக்கலைன்னு சொன்னால் ஈமான் பறிபோய்விடும், நஷ்டவாளிகளாக ஆகிவிடும். இதுதான் நம்ம கட்டுத்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. நாளை சொர்க்கத்துடைய திறவுகோல் தொழுகை. இந்த தொழுகை இல்லைன்னு சொன்னால் முதலாவது கேள்வி தொழுகை தான் தான் கேட்பான். முதலாவது அந்த தொழுகை இல்லைன்னு சொன்னால் நமக்கு எதுவுமே இல்லை, நஷ்டவாளி. எனவே தான் வழிமாறுகள், நெய்மாறுகள், சித்திகீங்கள், சாலிகீங்கள் அந்த தொழுகை நேரங்களில் சரியான முறையிலே, பேணுதலான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வை அடைந்து கொண்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. இமாம் அல்லாஹ் நல்லடியார்களே,
தொழுகி கொண்டும் நீங்கள் பொறுமை கொண்டும் அல்லா இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி தேடிக்கொள்ளுங்க. வேறு எதுலேயுமே உங்களுக்கு உதவியும் கிடைக்காது, வாழ்க்கையிலே வெற்றியும் கிடைக்காது, ஈமான் கிடைக்காது. ஏதோ ஏராளமான சம்பவங்களாக நம்மளால் அறிவும். தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுகையினுடைய அல்லாஹ் ஜல்லுஷானத்தில் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையினுடைய மகிமை, அவனுடைய சிறப்பு எல்லாம் நம்மளாம் அறிவோம். நேரத்துக்குரிய நேரமாக இருப்பதுனால அதை நமக்கு தெரிய வேண்டியதுன்னா அந்த தொழுகை நேரங்களில் சரியான முறையை ஃபாலோ பண்ணணும். 5 நேர தொழுகை ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கணும்னு சொன்னால் மற்ற 24 ஹவர்ஸும் அல்லாஹ் நமக்காக வேண்டி ஒதுக்கி விடுவார். அதுதான் நம்ம விளங்க வேண்டிய விஷயம். அந்த தொழுகை பேணுதான முறையிலே நம்ம கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகள் ஆயிரும், ஈமான் பறி போய்விடும். 2வது அல் குர்ஆன். குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்வது, நம்ம ஓதுவது. தொழுகையில் ஓதுறோம், சின்ன சூறா ஓதுறோம். அது இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை நம்ம எடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது கியாமத்தினால் வரை உண்டான அவனது வேதம் கலாம் திருக்குர்ஆன், அந்த வேதத்துடைய பர்க்கத்து, அதனுடைய உதவி நமக்கு கிடைக்கணும். அல்லாஹுடைய நிக்கா, அல்லாஹுடைய பர்க்கத்து அதில் வச்சிருக்கிறோம். குர்ஆனில் எல்லா பர்க்கத்து நம்ம தேடக்கூடிய இம்மை மறுமை கபரு வாழ்க்கை, துனியா வாழ்க்கை, ஆகர வாழ்க்கை, நம்முடைய வேலை வாய்ப்பு, எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி அந்த குர்ஆன் இருக்குது. குர்ஆனை தவிர்த்து நம்ம எதுவுமே நம்ம ஜெயிக்க போவதில்லை. அப்போது நேரத்தில் ஒரு ஆயினு, ஒரு சூறா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் நம்ம எடுத்து டெய்லி நம்ம ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த குர்ஆன் நமக்கு நாளை மறுமையிலே சிஃபாரிசு செய்யும். இல்லைன்னு சொன்னால் சபிக்கும். நமக்கு அந்த குர்ஆன் ஓதவில்லை, அந்த குர்ஆன் எடுத்து நம்ம ஓதவில்லைன்னு சொன்னால் அந்த நேரமும் நமக்கு என்ன செய்யுது, நம்ம ஈமான் ஒளியை எடுத்து விடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான். குர்ஆன் ஷரீஃப் அதிகமான முறையில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி இமாம்கள்லாம் தினசரியாக ஒரு குர்ஆனை ஓதிக்கொண்டே முடித்துக்கொண்டே இருப்பாங்க. நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆயிரம் ஒவ்வொரு பேச்சு நம்ம ஓதக்கூடிய வளமையை நம்ம உண்டாக்கணும்னு சொன்னால் நம்முடைய பரிபூர்ணமான ஒழுமைமிக்க ஈமான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுப்பான். 2வது அந்த பார்க்கக்கூடிய நேரம். 3வது நேரம் அல்லாஹ் ஜல்லுஷானஹுடைய அழைப்பு வருகின்ற பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், கண்ணியமான முறையிலே பதில் சொல்ல வேண்டும். பாங்கோசை நமக்கு தினசரி 5 நேரம் பாங்கோசை வரும். அந்த நேரத்தில் கண்ணியமான அந்த நேரம் பரக்கத்தான நேரம், அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை விட வேறு எவனுமே பெரியவன் இல்லை, அல்லாஹ்விட வேறு பெருசு எதுவும் இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அந்த பாங்கோசை கேட்கின்ற பொழுது நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், மரியாதை கொடுத்து அதை அப்படியே காதில் வாங்கி வாயில் பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நேரம். அந்த நேரத்தில் ஷைத்தான் வருவான், அந்த நேரத்தில் விருந்தாளி வருவாங்க, அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம கடைவீதியில் இருப்போம், பஜார் இருப்போம், வேலை வாய்ப்பில் இருப்போம், பிஸியில் இருப்போம். அந்த எல்லா பிஸியும் வேலை வாய்ப்பை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும், கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை செய்யணும், பதில் கொடுக்கணும். அந்த நேரத்தை நம்ம பாழாக்குறோம்னு சொன்னால் ஈமான் பறி போய்விடும். 3வது அந்த நேரம். 4வது நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மெல்லாம் உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள். அவங்க எவ்வளவுதான் நம்ம அந்நியமான முறையிலே ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையிலே அழகான முறையிலே பழகினாலும் பேசினாலுமே அவங்களுக்கு உண்டான இஸ்ஸத்தை நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். இஸ்ஸத்தை கொடுக்கவில்லை, நம்ம அவங்க வந்தால் மரியாதையான முறையில் எழுந்து நிற்பது, அவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுப்பது, அவங்க மனசுக்கு புண்படுத்தாமல், அவங்க மனசை நம்ம நோவினை செய்யாமல் ஒரு இடத்தை பிடிக்கணும். அவங்களுடைய உள்ளத்தை நம்ம ஒரு இடத்தை பிடிக்கணும், கண்ணியமான ஒரு இடமாக நம்ம அமையணும். அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய அந்த நேரங்களை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் மதித்து மரியாதையுடனே பேணுதலுடனே கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும். அவங்க கூப்பிடும்போது, அவங்க சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவங்களுடைய மனசை நோவை செய்யக்கூடாது. அந்த நேரங்கள் நம்ம கவனித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை அதிகப்படுத்துவான். இல்லை என்று சொன்னால் ஈமான் பறி போய்விடும். 4வது நேரம். 5வது நேரம் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நம்முடைய கல்வி நிம்மதி வர வேணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை.
அதுதான் நம்முடைய முன்னோர்கள் ஹவுசுல்லா அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லா சிறப்பு ரசீத், இமாம் ரஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மஹுல்லா, புகாரி இமாம், எல்லா இமாம்களும் அவுலியாக்கள் சொல்கின்றது, அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்கள் இறை நேசர்கள் என்று சொன்னால் யார்? எந்த கவலையும் இல்லை, எந்த பயம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கை, சந்தோஷகரமான வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்தான்னு சொன்ன அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரத்தை எடுத்து அல்லாஹ்வை திக்ர் செய்துட்டே இருப்பாங்க. அழகான ஒரு திக்ர். அதில் ஒரு திக்ர் சொல்லுகின்றார்கள், அவுலியா பெருமக்கள் எல்லோரும் ஏகோபித்த ஒரு கருத்து எடுத்து கிதாபில் எழுதுகின்றார்கள். ஒரு இஸ்மு யா சலாம் யா அல்லாஹ், அதோடைய எண்ணிக்கை 131 தடவை தினசரியாக நம்ம சொல்லிட்டு வந்தோம் சொன்னால், நாமெல்லாம் எத்தனையோ தேவை உள்ளாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு வீடு தேவை இருக்கும், ஒருத்தருக்கு வாகனம் தேவை இருக்கும், ஒரு மேரேஜ் பண்ணணும், ஒருத்தருக்கு மகளை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், வேலை இல்லாமல் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கும், கவலை இருக்கும், கடல் இருக்கும், வியாதி இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த திக்ரை யா சலாம் யா அல்லாஹ் தினசரி சொல்லிட்டு வரணும் 131 தடவை. கலாசான முறையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகோ மாரி தொழுகைக்கு பிறகோ உதவு செஞ்சு அல்லா இடத்துல நல்ல அழகான முறையிலே சொல்ல வேண்டும். சும்மா அல்லா 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 சுபானதா சுபானா சொல்லக்கூடாது. நம்மளோட கதையை, அந்த விளக்கத்துக்கான கதையே சொல்லுவோம். ஒரு அரசர் எல்லோரும் வாங்க பரிசுகள் அள்ளிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஊரில் நம்மளாம் அறிந்த கதை தான். விளக்கத்துக்கான சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நேசத்துக்கான, அல்லாஹ்வுடைய பிரியம் எவ்வளோ பிரிய இருக்க வேண்டும். நம்ம திக்ரு செய்கிறோம், தொழுகிறோம். நம்ம எதுக்கு தொழுவோம், எதுக்கு திக்ரு செய்கிறோம்? நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கடனை வீட்டித்தா, என்னுடைய வாகனம் தான், வீடு தான். நம்ம திக்ரு செஞ்சுட்டு கேட்போம், தொழுது கேட்போம். அதை விட அல்லாஹ்வுடைய முகப்பத்து, நேசத்தோடு, பிரியத்தோடு, அன்போடு அந்த 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 செயல் தக்கவோடு செஞ்சால் தான் அது அல்லாஹ் கபூலாக்குவான். நம்மெல்லாம் தொழுகிறோம், துவா செய்கிறோம், திக்ரு செய்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஜத்து தொழுகை விடாமல் தொழுகிறோம், இவருக்கு தான் அதிகமான சோதனை. திக்ரு விடாமல் செய்கிறோம், இவருக்கு தான் அதிகமான கடை. இப்படி சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன அது என்ன அழகான நம்ம எப்படி செய்கிறோம், அதை எப்படி நம்ம இருக்கிறோம், அதை நம்ம பார்க்கறதில்ல. அது பொருத்தம், அது கபூல் ஆச்சா, அது எப்படி சொல்கிறோம், எப்படி கட் பண்ணோம், அப்படி அந்த இது நம்ம யோசிக்காமல் பொதுவாகவே என்ன செய்கிறோம், சைத்தானுடைய சூழ்ச்சி. அதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சி தான். நல்லது செய்து கெடுக்கக்கூடிய ஒரு செயல். அது செஞ்சு கிடைக்காத நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் தொழுகாதீங்க. தொழுது என்னத்தை பார்த்தோம், அல்லாவாது புல்லாவாது. இப்படி சைத்தானுடைய சூழ்ச்சி துனியாவில் இபாதத்திலிருந்து விளக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. அதனால் ஒரு அரசர் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்களாம், பரிசு அள்ளிட்டு போங்க. எல்லோரும் தேவையுள்ளதான் அள்ளிட்டு போகிறாங்களாம். ஒரு பெண்மணி மட்டும் ஓரமாக நின்றுட்டு அப்படியே இருக்குதாம். அப்போ அரசர் கேட்டேன், ஏமா நீ எதை எடுத்துகிட்டு போமா, தேவையுள்ளது எடுத்துகிட்டு போமா, இது என்ன தேவையான உட்காந்துருக்க, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த அம்மா நேராக அரசர் கையை பிடிச்சிடும். ஏமா எனக்கு நீங்கள் தான் சொன்னீங்க, எல்லாம் தேவையுள்ளது எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னீங்க, எனக்கு தேவை உங்களை தான். டக்குன்னு பிடிச்சாமா. அவன் அரசரை ஆடி போயிட்டாராம்மா. அந்த அம்மா அரசரை பிடிச்ச அரசரே அந்த அம்மாவுக்கு கிடச்சுன்னா அப்படி எல்லாம் கிடைச்ச மாதிரி தானே. அப்போ அது மாதிரி அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம சும்மா சொல்கிறத விட அல்லாஹ்வையே நம்ம கிடைச்ச மாதிரி அவனை சந்தோஷமான முறையிலே முகப்பத்தான் அல்லாஹ்வை நேசிக்கணும். பிரியமான அல்லாஹ்வை நம்ம பிடிச்சிடணும். அல்லாஹ்வை பிடிச்சிட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதுக்காக தான் அந்த இபாதத்துக்கெல்லாம் திக்ரெல்லாம் அவுலியாக்கள் அப்படித்தான் அவங்களுடைய கராமத்தில் நம்மெல்லாம் உணர முடியும். ஹதீஸ் கிதாபுகளில் நம்ம ஹைலைட்டு செய்தி, இப்போ என்ன இந்த செய்தி, இந்த வீடியோ பார்க்குறவங்கள செய்தி என்னன்னா, அல்லாஹ்வை அப்படியே பிடிச்சிடணும். அந்த அம்மா பிடிச்சிட்டல, அரசரையே பிடிச்சிட்டான், எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பரிசு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படியே வெயிட் பண்ணி அழகான முறையில் என்ன சூழ்ச்சி என்ன எடுத்தாங்க, அரசரையே பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி நம்ம அது கூட இது கூட அது கூட கேட்கணும். இருந்தாலும் அல்லாஹ்வை அப்படியே நம்ம முகப்பத்தான் நேசித்து நம்முடைய உள்ளத்தில் அப்படி பிரியமான இஹ்லாஸான முறையிலே சொல்லிட்டோம், அல்லாஹ் பிடிச்சிருந்தோன்னா அல்லாஹ் நமக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அப்படித்தான் இறைநேசர்கள் பெற்றுக்கொண்டாங்க. கணவர் மனைவிக்கு மத்தியில் உதாரணம் சொல்லுவாங்க. கணவர் வெளிநாட்டுக்கு போக இருப்பார். மனைவிட்டு கேட்பாங்களாம்மா, என்னென்ன வேணும். அப்போ மனைவி அது வேணும், இது வேணும், எனக்கு வேணும், எனக்கு என்ன வேணும், வாட்ச் வேணும், எனக்கு மாலை வேணும், தாலி வேணும் கேட்டே இருக்கும்போது கடைசியில் சொல்லுவாங்களாம்மா, எங்களுக்கு எதுவுமே வேணாங்க,
நீங்கள் பத்திரமா போய் பத்திரமா எனக்கு நீங்கள் தான் வேணும், பத்திரமா நீங்கள் வந்துடுங்க, சீக்கிரம் வாங்க இருக்கோம், எனக்கு வந்து உங்களை போதும், நீங்கள் போதும் அப்படின்னு மனைவி சொன்னால் அந்த கணவனுக்கு எப்பொழுதும் பூரிப்பு சந்தோஷமாக அந்த கணவர் அடைவார். சிந்திச்சு பாருங்க. அப்போ மனசை தொடர்றதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதாவது லவ் பண்ணுவதில் மிகவும் ஆழமான அல்லாஹ்வுடைய பிரியத்தை போகிறது. அப்படியே அவளை மனசை தொடர்றது, அது அல்லாவை பிடிக்கிறது. இப்படிப்பட்ட நம்ம உதாரணங்கள் நம்ம எதுக்கு தெரியும் சொன்னால் அல்லாவே அப்படியே நம்ம பிடிச்சிருது. இப்படித்தான் மகான்மார்கள் அடைந்தாங்க, அல்லாவே அடைந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்க காரியம் நிறைவேறிச்சு. அலாயின் அவுலியா அல்லாஹ். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, அல்லாவே பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன வேணும்? துனியா என்ன ஆகரம் என்ன? அல்லாஹ் பிடிச்சா அப்புறம் எல்லாமே கிடைச்ச மாதிரி, துனியா கிடைச்ச மாதிரி, ஆகரம் கிடைச்ச, கபர் வேதனை இல்லாத மாதிரி, அல்லாவே எல்லாமே அவன் அல்லாவோட போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவனியக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் இந்த 5 நேரம் நம்ம முதலாவது தொழுகை நேரங்கள் கரெக்டான நம்முடைய தொழுகையை கடைபிடித்து வாழ வேண்டும். 2வது அல்லாஹ்வுடைய பரக்கத்தான குர்ஆன் ஷரீஃபை நம்ம மறந்துடக்கூடாது. கையில் எடுத்து ஒரு பேஜாவது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஓதி அதை கண்ணியப்படுத்தினா நம்முடைய ஈமான் அதிகமாகும். 3வது பாங்கு கேட்கின்ற பொழுது என்ன பிஸியாக இருந்தாலும் அந்த பிஸியை விட்டு போட்டு அல்லாஹ்வுடைய அந்த பாங்கு தான் பெருசு, அதுதான் கண்ணியம், அதுதான் நமக்கு வந்து முக்கியமானு சொல்லி அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் ஈமான் அதிகமாகும். 4வது பெற்றோர்களை கவனிப்பது, அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் அவங்க என்ன நினைக்கின்றார்களோ அவங்களை ஆசையை நிறைவேற்றுவது, இது ஈமான் அதிகமாகும். 5வது அல்லாஹ்விற்கில்லா தத்துவமாய்கள் குழு, நமது உள்ளம் நிம்மதி வருவதற்கு, அல்லாஹ்வை கிடைப்பதற்கு திக்ருகளை செஞ்சு அல்லாஹ்வை எப்படி அடைவது, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த வழிமுறையாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ எல்லோரும் அமல் செய்யக்கூடிய நசீபை தந்து எல்லோரும் துவா செய்ய சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வே ஏராளமான மக்கள் கடனால் வேலை இல்லாமல் கஷ்டத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ரஹ்மானே மேரேஜ் ஆகுவதற்கும் குழந்தையை நல்லா படித்து பட்டதாரி ஆகுவதற்கும் அல்லாஹ்வுடைய எல்லா துவாக்களும் கேட்ட துவாவெல்லாம் அல்லாஹ் ரஹ்மானே கபூலாக்கி தருவாயாக என்று எல்லோருக்கும் நான் துவா செய்கிறேன். அம்மா நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தந்தார் உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.